ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷன் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாம் இறை வார்த்தைகளாய் கடந்து போவோமா? ஆவியான கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். திருப்பாடல்களின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு பலன் கொடுப்பார், ஆற்றல் கொடுப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் கொடுப்பார். ஆண்டவர் நம் மக்களுக்கு ஆசீர் கொடுப்பார். இந்த வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. பலனை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது பலன் என்று சொன்னால் மாமிசத்தில் ஒருவேளை சரித்திர ஒருவேளை பலவீனப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் பூரண பலத்தை கொடுக்க போகிறார். பூரண பலத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை சரீரத்திலே பலவீனப்பட்டிருக்கலாம். பல ஆண்டுகள், பல வாரங்கள், பல மாதங்கள் சரீரம் பலவீனப்பட்டிருக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஒரு பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீயை, ஒரு மகளை அருளாதர் இயேசு சந்திக்கிறார். அவள் கூன் விழுந்து போய் அவள் பலவீனப்பட்டிருந்தாள். ஆண்டவரோ அவளை பார்த்து அவளை அந்த ஆவியை கடிந்து கொண்டு சுகத்தை கொடுத்தாள். அந்த பெண்மணி எழுந்து நிமிர்ந்து நின்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பலவீனம் மாறினது. சிம்சோனுக்கு பலத்தை கொடுத்தவர், பேதுருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்த ஆண்டவர், பெந்தகோஸ்தே நாளில் பலத்தை கொடுத்தவர் இன்றைக்கும் உங்களுக்கு பலத்தை கொடுக்க, உங்கள் குடும்பத்துக்களை சமாதானத்தினை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் போல் அல்ல, உலகம் கொடுப்பது போல் அல்ல. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஒரு நல்ல தெய்வம் அவர். எனக்காகவே உங்களுக்காகவே சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்த தெய்வம் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியா உங்கள் பட்சத்தில் வந்திருக்கிறார். முதலாவது பலத்தை கொடுக்கிறார். அது நம்ம சரீரத்துக்கு நல்லது, அது சரீரத்துக்கு ஏற்ற பலன். எலியாவுக்கு பலத்தை கொடுத்தா அந்த பலத்தினால் எழுந்து 40 நாட்கள் அவள் ஓடினாராம். எனக்கு அருமையானவளே, உங்களுக்கும் அந்த பலத்தை கொடுக்கிறார். சரீரம் பலவீனம் அடைந்திருக்கிறதோ இன்றைக்கு ஆண்டவர் அந்த சரீரத்தில் ஒரு பலப்படுத்தும்படியா, என்னை பலப்படுத்தும்படியா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொன்னது போல நீங்கள் சொல்வீர்கள் சொன்னால் இன்றைக்கு அந்த பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக குடும்பத்துக்குள்ளாய் சமாதானம். நம் இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். அந்த சமாதானத்தை கர்த்தர் மாத்திரமே கொடுக்க முடியும். பணம், பதவி, பட்டம், ஆளுகை இதெல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, நிம்மதியை கொண்டு வர முடியாது. இயேசு மாத்திரமே உலகத்தின் சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் பிறந்தபோது தேவதூதர்கள் இறங்கி வந்து சொன்னார்கள், பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி. என் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பூமிக்கு அவர் சீசர்களை சந்திக்கும் போது வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி. அவருடைய சமாதானத்தை இன்றைக்கு உங்களுக்கு தருவார். சந்தோஷம் இல்லாமல் உள்ளம் உடைந்து போயிருக்கின்றோ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த சமாதானத்தையும் அந்த பலத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். மூன்றாவது காரியம் இந்த வசனம் சொல்கிறது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தவர், பலனை கொடுத்தவர், ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுவரை ஆசீர்வாதம் இல்லாதபடி குறைந்து தவழ்ந்து கண்ணீர் விட்டு குறுகி போய் நிற்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் சந்ததிக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் குடியிருப்புக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அவருடைய பலத்தினால் நீங்கள் எழும்ப போகிறீர்கள். எந்த இடத்திலே தலைகுனிந்து நின்றீர்களோ, எந்த பகுதியிலே நீங்கள் தள்ளப்பட்டிருந்தீர்களோ அதே இடத்திலே உங்கள் சிரசை தெய்வம் உயர்த்துகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் நிற்கின்றீர்களா? இப்பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசில் தங்கப் போகிறது, உங்கள் குடும்பத்தில் தங்கப் போகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகியிருக்கும், உங்களுக்கு பலன் உண்டாகியிருக்கும், சமாதானம் உண்டாகியிருக்கும். இறுதியத்தில் சமாதானம் இல்லாதபடி, குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி கண்ணீர் வடித்து நிற்கிறீர்களோ, யாரிடத்தில் என் காரியத்தை போய் சொல்வேன் என்று சொல்லி கதறி நிற்கிறீர்களோ, உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். இதோ
உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் குடியிருப்புகளாய் உங்கள் அருகிலே ஆண்டவர் வருகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் மேல் பலன் வருவதாக, வானம் திறக்கப்பட்டு தேவாவியான பலன் இறங்கி வருவதாக, அவர்களுக்குள்ளாய் சமாதானத்தையும் அவர்கள் மேல் சந்தோஷத்தின் வல்லமையும் வைப்பீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கையின் பியாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற கோடான கொடி பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.